உனக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இத பாரு. இது புயல் கன். இதால ஷூட் பண்ண பெரிய புயலே வரும். இதுல 2 பட்டன் இருக்கு. ஒன்னு ரெட், இன்னொன்னு கிரீன். கிரீன் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ரெட் ஆஃப் பண்றதுக்கு. என்ன இத டாப் டக்கரா இருக்கும்? சூப்பரா இருக்க போகுது. ஜானாக போற டான் மோட்டு பத்துலுவே புயலால பறக்கடிக்க போற. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. என்ன அற்புதமா கவிதை சொன்னீங்க. கவிதையை விடு. புயல் கண்ணை பயன்படுத்துறத பத்தி பேசிட. வைரஸ் சார், அதை காட்டுங்க. சரி, எனக்கு 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வா. எப்ப பார்த்தாலும் காசு வாங்குறதையும் பேசுறீங்களே, அப்பப்ப காத்து வாங்குறதையும் பேசுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, காத்து நானே கொடுக்கிறேன். ஒரு பயங்கரமான புயல் வந்து எங்க பாஸ் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு சார். ஐயோமா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. எந்த வேலையை நம்மளால செய்ய முடியலையோ அதை அந்த புயல் செஞ்சிருக்கேன். இப்ப நாம இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். சால்யூட் பண்ணியே ஆகணும். என்ன சிங்கம் சார் பொசுக்குன்னு மேல ஜுட்டு புட்டீங்க? இந்த சந்தோஷமான விஷயத்த சமோசா சாப்பிட்டுக்கிட்டா கொண்டாடணும். யோ டீ கடை அணைச்சு டக்குன்னு சமோசாவை சுட்டு குடியா, எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட போறேன். யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, அப்புறம் அந்த கடவுளுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் மத்தவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். பாத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஏதோ சும்மா தமாசு பண்ணா உண்மையில சூறாவளி வந்துருச்சு. உண்மைதாப்பா, விளையாட்டுக்கு கூட இனி யாரையும் நாம கிண்டல் பண்ணக்கூடாது. திடீர்னு நகரத்துக்கு புயல் வந்த காரணம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஜானோட அசிஸ்டன்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 என்ன சொல்றாங்கன்னா, மோட்டோ பத்லு அவங்க பாஸ கிண்டல் பண்றதால தான் புயல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ரிப்போர்ட்டருக்கு யுஎஃப்ஓவோட நியூஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஹலோ, அப்படியா? இப்போ கிடைச்ச தகவல், யுஎஃப்ஓ கூட நகரத்துல இறங்கி இருக்கான். யுஎஃப்ஓ பயப்படாதீங்க. நான் ஒரு நல்ல ஏலியன். நான் ஒரு விஷயத்தை கேட்கலாம் இங்க வந்திருக்கேன். இந்த நகரத்துல புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய சூறாவளி புயல் அடிக்குது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் புயல் பிளானட்ல இருந்து இங்க வந்திருக்கேன். அங்க பெரிய பெரிய புயல் எல்லாம் வரும். அங்க இருந்து உலகத்துக்கு ஒரு புயல் வந்திருக்குன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்கேன். அட ஒண்ணு இல்ல, பல சூறாவளி புயல் வருது. அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு புயல் தான் இங்க வந்திருக்கோம். அதை யாராவது கேலி பண்ணாங்களா? புயலுக்கும் உயிர் இருக்கு. அதை யாராவது கேலி பண்ணாங்கன்னா மல்டிப்ளை ஆயிடும். ஆமாமா, மோட்டு பத்துலும் எங்க பாஸ கிண்டல் பண்ணாங்க. அதுவும் அந்த புயல் தான் எங்க பாஸ தூக்கிட்டு போயிருச்சு பாருங்க. யாரு கேலி பண்ணாங்களோ அவங்க பெரிய தப்பான காரியம் பண்ணிட்டாங்க. அவங்களாலதான் இந்த நகரம் அழிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்களை இந்த நகரத்தை விட்டு வெளியே அனுப்புங்க. அடிங்க அவங்கள போட்டு நல்லா அடிங்க. எவ்வளவு தைரியம், அடிங்க. எல்லாரும் நல்லா அடிங்க. ஓடிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கவலைப்படாதீங்க, நான் புயலை நிறுத்த முயற்சி பண்றேன். ஆனா புயல் வர வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும்.
நான் நிறுத்துறேன். நீங்க ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு இல்லைன்னா போதும். பாத்தீங்களா, புயல் நின்றுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களால நகருக்குள்ள இருக்கிற மொத்த புயலையும் தடுக்க முடியும். சரி சரி, நான் நகரத்துல உள்ள எல்லா புயலையும் நிறுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வரேன். நண்பர்களே, நான் என்னோட பிளானட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா அப்படியே பெரிய புயல் வந்திருக்கான். இப்ப உங்களுக்கு நான் தேவை. என்னால திரும்பி அங்க போக முடியாது. ஏன்னா என்னோட UFO-வோட ஃபியூல் காலி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெட்ரோல், கெரோசின், டீசல் எவ்வளவு வேணுமோ கேளுங்க, நாங்க தரோம். ஆமா. இல்ல இல்ல இல்ல, இதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் போட முடியாது. இதுல 24 கேரட் கோல்ட கரைச்சு ஊத்தணும். அது உங்க பிளானட்ல இருக்கவே இருக்காது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஃபுட்ஃபுரி நகர்ல நிறைய தங்கம் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி தரோம். சரி, அப்படின்னா நீங்க கோல்ட எல்லாம் கரைச்சு என்னோட UFO-க்கு ஃபில் பண்ணுங்க. நான் மேல போய் புயலை தடுத்து நிறுத்துறேன். அப்புறம் திரும்ப உங்க பிளானட்டுக்கு வந்து உங்களோட தங்கத்தை திருப்பி கொடுத்துறேன். நண்பர்களே, எனக்கு என்னவோ மோட்டுவும் பத்துலவும் நீங்க தான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் புயலை கேலி பண்ணது. நீங்க அவங்கள போய் தேடுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிடும். அங்க இருக்காங்க பாருங்க, அங்க இருக்காங்க பாருங்க. இந்தாங்க. இன்னும் எடுத்துருவாங்க, இன்னும் எடுத்துருவாங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த ஏலியனை இப்படியே விட்டா அப்புறம் நம்ம ஊர் மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருப்பா. என்னப்பா பண்றது? எனக்கு நம்ம அது ஏதோ ஒரு ஃப்ராட் வேலைன்னு தோணுதுப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இதை வாங்கிக்கோங்க. இதுதான் ஸ்டிக்கர் ஷூஸ். இதை போட்டுக்கிட்டு உங்களால கண்டிப்பா போராட முடியும்பா. அது எவ்வளவு வேகமா வந்தாலும் சரி, உங்களால தரையில ஓட்டிக்கிட்டு அப்படியே நிக்க முடியும். விழமாட்டீங்கப்பா. இந்த ரெட் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்க பிரஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். எனக்கு என்னமா இந்த ஏலியன் இல்ல மாதிரி தான் தோணுது. அது குள்ளமா சின்னதா கட்டையா தானே இருக்கும். ஒருவேளை இந்த ஏலியன் அந்த தண்டனைக்காட்டானோட புது கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம் இல்லையா? வாங்க என்னன்னு பாத்துருவோம். என்னப்பா பண்றீங்க? என்ன பண்றீங்க? எல்லா தங்கத்தையும் இது கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இது மட்டும் திரும்பி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்களால மறுபடியும் புயல் வரும். முதல்ல இவங்களை இந்த ஊரை விட்டு விரட்டலாம். வாங்க எல்லாரும். புயல் கண்டிப்பா வரும். பறக்கவே மாட்டேங்கிறாங்களே. கண்டிப்பா டாக்டர் ஜட்கா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கேஜெட்டை கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. கிளம்பு கிளம்பு. ஏலியன் ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க ஊருக்கு வந்த உங்களை நாங்க சும்மா விட்டுற முடியுமா சொல்லுங்க. வெல்கம் பண்றோம். எப்படியோ நீ ஏலியனா மாறிட்ட, அதனால கிளம்பு. பேஸ்ல போய் சந்தோஷமா இரு. என்ன ஜெய்
மோட்டு பத்துலு அந்த ஏலியனோட துணி இங்கே கிடக்கு பாரு. இத பார்த்தா ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குல்ல. எப்பா அது ஏலியனும் இல்ல ஒண்ணும் இல்லப்பா. அவன் நம்மளோட ஜான் தான். உங்க எல்லாரையும் அந்த ஜான் பையன் ஏமாத்திட்டான். அவன் ஆட்கள் கூட இங்கதான் இருக்காங்க. டேய் நம்பர் 1 நம்பர் 2 எங்க இருக்கீங்க? நாங்க இங்க இருக்கோம். போங்க. உங்க பாஸ் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் இங்க தனியா என்ன பண்ணுவேன்? மோட்டு என் கூட்டாளிங்களையும் இங்க அனுப்பு. நாங்க வந்துட்டோம் பாஸ். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் அவங்க உங்க தங்கத்தை கணக்க எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோமா, தேங்க்யூ மோட்டு பத்துலு. நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. நான் எல்லாரோட தங்கத்தையும் திரும்ப கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வானத்தை நோக்கி 21 புல்லட் ஷூட் பண்ணி சல்யூட் பண்ண போறேன். வேண்டாம், சிங்கம் சார் சுற்றாதீங்க. வேண்டாம் சார். ஆஹா. ஐயோமா, Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.